மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களினுடைய தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகிறது என்ற தகவல் ஊடகங்கள்ல கசிஞ்சிருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? பாஜக விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பவன் கல்யாண் பேசுவது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களினுடைய தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகிறது என்ற தகவல் கசிஞ்சிருக்கு. பாஜக தரப்பிலிருந்து விஜய் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? தற்பொழுது என்ன கள நிலவரம் இருக்கிறது? அதே போல தாவேகா கட்சி தற்பொழுது இந்த தேர்தலில் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? அதே போல நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல பாஜக பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பற்றி நாம பார்க்கணும். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் காங்கிரஸை நம்பி இருந்தாருங்க. காங்கிரஸ் நம்மளோட கூட்டணிக்கு வரும், காங்கிரசும் விஜய் அவர்களும் சேர்ந்து இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி நம்ம தனியா போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சாரு. காங்கிரஸை அவர் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனா காங்கிரஸ் ஒரு துரோகி என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டது. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு நடிகர், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் அந்தஸ்து, அதன் மூலமாக அந்த இளைஞர்களினுடைய வாக்குகளை எளிதாக அந்த கட்சி கவர்ந்திருக்க முடியும். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெரிய கட்சியாக வளருவதற்கு இருந்த ஒரே வாய்ப்பு நடிகர் விஜய் அவர்கள் மூலமாக வந்த வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை காங்கிரஸ் தவற விட்டு விட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியே இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியை அணு அணுவா செதைச்சு அந்த கட்சியவே நாசம் பண்ணி தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸ் கட்சியை அழித்த அந்த திமுகவிடம் மீண்டும் அடிமையாய் போய் சிக்கி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதனால சொல்றேன், இனிமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு விஜய் தான், அதையும் இவங்க தவற விட்டுட்டாங்க. சரி, இப்ப நடிகர் விஜய் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாஜக தான். ஏன்னா திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு, காங்கிரசும் திமுகவோட போயிடுச்சு. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிஜேபி தான். நான் ஏன் பிஜேபியை சொல்றேன் அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியை சொல்றேன்னா, இந்த நேரத்துல விஜய் அவர்கள் புதுசா உள்ள வராரு அப்படின்னா அவருடைய தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், புது ஆட்கள், சரியா, அரசியலுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அடிமட்ட வேலைகள் என்பது எலெக்ஷன் டியூட்டில நிறைய வேலைகள் இருக்கும். பூத் லெவல்ல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய அந்த வேலைகள், அது பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க புதுசுங்கிறதுனால தற்போது ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் பொழுது அந்த கட்சி ஏற்கனவே அனுபவம் உள்ள கட்சியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த வேலைகளை பார்த்துப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தாவேகா நிர்வாகிகள் அந்த அரசியல் பணிகள் எப்படி செய்யணுங்கிறத கத்துக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் வந்துட்டாரு அப்படின்னா இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அதிமுக பார்த்துப்பாங்க. ஏன்னா அதிமுக தமிழ்நாட்டு அரசியலே கரைச்சி குடிச்சவங்க. சோ அதிமுக நிர்வாகிகள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்னென்ன செய்யணும். அவருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்குனாலும், தாவேகா கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கினாலும் அந்த தொகுதிகளிலையும் அதிமுக நிர்வாகிகள் தீயாக வேலை செய்வார்கள். அப்ப அதிமுக நிர்வாகிகளோடு சேர்ந்து தாவேகா நிர்வாகிகளும் வேலை செய்யும் பொழுது அந்த தாவேகா நிர்வாகிகளும் அரசியல் பணிகளை கற்றுக்கொள்ளலாம். சோ அடுத்தடுத்து தேர்தல்களை எப்படி சந்திக்கிறது, ஒரு தேர்தல்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், நாம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும், எப்ப இருந்து அந்த வேலைகளை தொடங்கணும், எப்படி செய்யணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எத்தனை கிராமங்கள் இருக்கு, எத்தனை நகராட்சிகள் இருக்கு, எத்தனை பேரூராட்சிகள் இருக்கு, மாநகராட்சிகள் எத்தனை இருக்கு, கிராமங்கள்ல ஒரு கிராமத்திலும் எத்தனை வார்டுகள் இருக்கு, பூத்துல என்னென்ன வேலைகள் இருக்கு, அந்த வார்டுகள்ல என்னென்ன வேலைகள் இருக்கு, நகராட்சிகள் இருக்கு, கிராமத்து மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்கணும், படிச்ச மக்கள்கிட்ட எப்படி பேசணும், படிக்காத மக்கள்கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி இந்த ஓட்டு கேட்கிற விஷயத்திலேயே அவ்வளவு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவு இருக்கு. தேர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு தனி கலை, அரசியல். அதை கத்துக்கணும் அப்படின்னா தாவேகா நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே அரசியலில், தேர்தலில் அனுபவம் உள்ள அதிமுக மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணி நிச்சயமாக தேவை. அப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வர்றதுனால விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும். ஆந்திராவில் பவன் கல்யாண் எப்படி ஒரு எம்எல்ஏவா இருந்து நேரா துணை முதல்வர் ஆனாரோ அந்த மாதிரி துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும். அந்த கூட்டணிக்கு வாக்குகளும் போகும், ஆட்சியும் கிடைக்கும். துணை முதல்வர் அப்படின்னா சகல அதிகாரங்களும் கைக்கு வரும். இதை நடிகர் விஜய் அவர்கள் உணர வேண்டும். தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கண்டிப்பா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம குறைந்தது ஒரு 30-40 எம்எல்ஏக்களாவது தாவேகா கட்சி சார்பாக சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க.
சட்டமன்றத்துக்குள்ள எளிதாக நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதனால அந்த கட்சிக்கான அங்கீகாரம் என்பது கிடைக்கும். நல்லா நோட் பண்ணுங்க, முதல் தேர்தலிலேயே தாவேகா கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கான அந்தஸ்து கிடைக்கும். இப்ப சீமான் அவர்கள் ஒரு மாநில கட்சியா அங்கீகாரம் பெறுவதற்கு அவர் தொடர்ச்சியா 10 வருஷம் வெயிட் பண்ணாரு. 10 வருஷம் தனியாவே நின்னு 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு மாநிலத்துல மொத்த மக்கள் தொகையில, அதாவது அந்த வாக்காளர்கள் 8% வாக்காளர்கள் யாரு பெறாங்களோ அவங்களுக்கு தான் மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கும். அதன் அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இப்ப இதே விஜய் அவர்கள் 8% வாக்கை ஈஸியா வாங்கிடுவாரு. ஆனா அதே நேரத்துல அரசியல் அனுபவம் இருக்காது. முதல்ல தேர்தல்ல நிக்கணும்ல. தேர்தல்ல நிக்கிறதுனா எப்படிங்கிறது தெரியணும்ல, என்னென்ன வேலை பார்க்கணும் தேர்தல்ல அப்படிங்கிறது தெரியணும்ல. சோ அதை தெரிஞ்சுக்கணும்னா இவங்க கூட்டணி வைத்து அதன் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். வேணும்னா இப்ப கூட்டணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல இந்த அரசியலை கற்றுக்கொண்டு நீங்க வேணா தனியா நின்னுக்கோங்க. தற்பொழுது பொது எதிரியாக திமுக இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்னு சேர வேண்டும். வேற வழி இல்ல. இப்ப சீமான் அதிமுக கூட்டணிக்கு வருவாருன்னு தான் எதிர்பார்த்தோம். அவர் திமுகவை எதிர்க்கிறாரே தவிர திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியோடு சேர்ந்து திமுகவை அழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கல. தொடர்ச்சியா திமுக இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அந்த 8% வாக்குகளோடு அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தாரு அப்படின்னா அதிமுக பலமாகவும் இருந்திருக்கும். அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு 20-30 எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க. ஒரு 20-30 எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சி சார்பா சட்டமன்றத்துக்குள்ள போகும்பொழுது அந்த கட்சியினுடைய பலம் என்பது கூடும். அந்த கட்சி மத்தியில மக்களுக்கு செல்வாக்கு உயரும். எம்எல்ஏக்கள் வந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக மக்களுக்கு நலத்திட்ட பணிகளை செய்யும் பொழுது கட்சி மென்மேலும் வளரும். சீமான் அதை உணரவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன காரணத்துக்காக தனியாவே இருக்காருன்னு தெரியல. அப்படி சீமான் தனியாக இருப்பது திமுகவிற்கு சாதகமாகத்தான் போகும். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 நீங்க வேணா எடுத்து பாருங்க. எங்கே எல்லாம் அதிமுக தோற்றதோ அந்த இடத்தில் எல்லாம் சீமான் ஒரு 30,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் வாங்கி இருப்பார். சரி, இப்ப விஜய் அவர்கள் கிட்ட வந்தோம் அப்படின்னா தற்பொழுது பாஜக விஜய் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்காரு. பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காரு. பவன் கல்யாண் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு, நான் எப்படி ஆந்திராவில துணை முதல்வர் ஆனனோ அதே மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டுல துணை முதல்வர் ஆகலாம். அரசியல்ல நிறைய ஷார்ட் ரூட்லாம் இருக்கு. அதாவது நமக்கு மக்கள் சக்தி இருக்கு. மக்கள் சக்தி இருக்கிறவங்க எளிதாக உள்ள நுழைய முடியும், எளிதாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு பவன் கல்யாண் இறுதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சோ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி தான். அது மட்டும் இல்லாம அவர் இதை தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்ப பிஜேபியும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பேசுவாங்க. இப்ப விஜய் ஓகே சொல்லிட்டு வந்துட்டாருன்னா விஜயை காப்பாத்திடுவாங்க. இல்ல விஜய் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு தனியா இருந்தாருன்னா திமுக விஜயை அடிக்கும். அந்த நேரத்துல விஜயால எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அதிமுக பாஜக கட்சிகளும் கைகட்டி வேடிக்கை தான் பார்க்கும், எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தனியா மாட்டிப்பீங்க. விஜய் அவர்களே, நீங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா தனியா மாட்டிப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. உங்களால எதுவும் செய்ய முடியாது. அதுவும் திமுக தான் உங்களை அடிக்கும். இப்ப மத்தவங்க அதிமுக பிஜேபி காரங்க கூட அடிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய வாக்குகள் என்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை தான் பெருமளவு பிரிக்கும். அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும். அதே நேரத்துல உங்களை திமுக அடிப்பாங்க. அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கரூர்ல திமுக என்ன செஞ்சாங்க? கரூர்ல செஞ்சதை இப்ப எலெக்ஷன் டைம்ல மறுபடியும் உங்க கட்சி மேல அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க? திமுக அவங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க தற்பொழுது பலத்தோட இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. திமுக போன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எதிர்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் வலுவான எதிர்கட்சியான அதிமுக மற்றும் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக இவங்களோட துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா திமுகவை நீங்கள் எளிதாக வீழ்த்தலாம், எதிர்க்க முடியும். இதை தாவேகா கட்சிக்காரங்களுக்கும் சொல்றோம், நடிகர் விஜய் அவர்களுக்கும் சொல்றோம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான். சோ இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு உள்ளே வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சரி, இப்ப இதுதாங்க சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடப்பது உண்மைதான். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.